ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு. ரீசெண்டாக இந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு 18 வயசு பொண்ணு வந்து ஆன்லைனில் டயட் ஃபாலோ பண்ணதால் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. இது நிறைய பேருக்கு அப்படி தெரியுமா அப்படின்றது தெரில, பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன மேட்ரு ஆச்சுன்னா, கேரளாவை சேர்ந்த ஸ்ரீநந்தா அப்படின்ற ஒரு 18 வயசு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் டயட் ஃபாலோ பண்ணி இந்த 6 மாதம் சரியாக சாப்பிடாம கிராஷ் டயட்லாம் இருந்து அவங்க உடம்பு ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க இறந்து போயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மெயினான ரீசன் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சோஷியல் மீடியான்னு தான் சொல்லுவேன். சோசியல் மீடியாவில் நான் அம்மா எனக்கு வேணாங்க, நான் சோசியல் மீடியா பார்த்து நான் பயந்ததெல்லாம் போகுது. சோசியல் மீடியா சும்மா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேசுகிறது எல்லாமே நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் சொல்கிறேன். மேபி இதில் ஒரு சில விஷயம் கரெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சில விஷயம் தப்பாக இருக்கலாம். பட் தப்பாக இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேட்ருக்கு வருவோம். எதனால் நான் இதுக்கு மெயினான ரீசன் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்கிறேன்னா, பிஃபோர் 2020 ஆஃப்டர் 2020ன்னு சொல்லிட்டு நம்ம இதை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா 2020 தான் வந்து டிக்டாக் பேன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாங்க. அந்த டைம்லலாம் வந்து டிக்டாக் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டிக்டாக்ல எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் வரும்ன்ட்டு. எஸ்ஐ சார், ஐயோ இங்கே பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்லாம் இருக்குது சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். இதில் எங்கேருந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அங்கே இருக்க போகிறாங்க. ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் நீங்கள் மோஸ்ட்டாக எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் தான் பார்க்க முடியும். இந்த டிக்டாக் சைட்லலாம் மோஸ்ட்டாக அந்த மாதிரி நான் பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். டிக்டாக் பேனுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்ஸ்டாகிராம் வந்து ரீலுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அப்போ தான் இந்த இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயமாக க்ரோத் ஆனதுக்கப்புறம் ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து புதுசாக நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு 10 ரீல் பார்க்குறீங்க அப்படின்னா, அதில் ஒரு 8 ரீல் வந்து இந்த ஜிம் ரிலேட்டடாக இருக்கும். அந்த 8 ரீலுமே கரெக்டாக சொல்கிறாங்களா, உண்மையாக சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 8 ரீலில் ஒரு 5 ரீலோ நம்ம தான் கரெக்டாக அவங்க பேசியிருப்பானுங்க. மீதி இருக்க ரீல் எல்லாமே அந்த 8 ரீலுமே ஒரே விஷயத்தை தான் பேசியிருப்பானுங்க. அது ஒருத்தன் ஒரு விதமாக சொல்லும்போது என்னதுன்னா, ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டு எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் எல்லாத்தையுமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதால இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு மெயினான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு 6 மாதத்தில் அவன் அந்த பாடியை கொண்டு வரான் அப்படின்னா, இதை பார்க்குற ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, 6 மாதத்தில் நம்மளாலையும் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக முடியாது. இது உனக்கு 1 வருஷம் டைம் எடுக்கலாம், 1.5 வருஷம் டைம் எடுக்கலாம், ஏன் 2 வருஷம் கூட டைம் எடுக்கலாம். அவனோட லைஃப் ஸ்டைல் வேறு, பார்க்குறவன் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மேட்டர்னா, நான் வந்து ஃபிட்னஸ் வந்து தப்பே சொல்ல. ஃபிட்னஸ் இஸ் அ வெரி குட் திங். நம்மளோட பாடியை ஹெல்த்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் மெயினாக எதை சொல்கிறேன் அப்படின்னா, அதில் இருக்க ஒரு சில பிரச்சனை தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அதனால் தயவுசெய்து அவனுங்க கூட கம்பேர் பண்ணுறத வந்து நீங்கள் கம்பேராக பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் அது மூலிமா மணி ஏர்ன் பண்ணுறான். அவங்க கூட கம்பேர் பண்ணுறது வேஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெயிட் கெயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு ஸ்லோவான ப்ராசஸ் தான். இட் டேக்ஸ் டைம். அதே மாதிரி இன்டர்நெட்டில் பார்க்குறது எல்லாத்தையுமே பிளைண்டாக நம்பாதீங்க. நான் ஃபிட்னஸை பற்றி மட்டும் சொல்லலை, எல்லாத்தையுமே சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்தையுமே பிளைண்டாக நம்புறதால உங்களுக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. மெயினான மேட்ரு என்னன்னாலே, எல்லாத்தையுமே ஃப்ரீயாக விடு. அதுக்காக வந்து நான் தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கிறதையும் நோஞ்சா மாதிரி அப்படியே நீ இருக்கிறதையும் நான் சொல்ல வரல. அதையே நீங்கள் ஓவர் டூ பண்ணி ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணுறதால இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ்லாம் நடக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. எதையுமே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் ஜாலியாக இருங்கடா, வேறு ஒன்றும் இல்லைடா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே டு யூ. ஏதாவது தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.